அன்புள்ளங்களுக்கு வணக்கம். பாருங்கள், சின்ன வெங்காயம் அரிஞ்சிட்ருக்கோம் நிறையா. இது எதுக்குன்னா ஒரு முட்டை பொரியலுக்காக தான். சின்ன வெங்காயம் சாப் பண்ணி வச்சுட்டு ஒரு 4 பச்சை மிளகாவும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு சிம்பிளான முட்டை பொரியல் பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிட்டு இந்த பச்சை மிளகா வெங்காயம் இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு தான் போடுறேன் நான். இந்த பச்சை மிளகாவும் வச்சுருந்தேன் ஒரு 4, அதையும் போட்டு வதக்கிட்டு அதில் மஞ்சத்தூள் உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், இது நல்லா வதங்கின உடனே கொஞ்சம் கருவேப்பிலை உருவி போட்டுட்டு மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சம் போட்டுட்டு நல்லா இது வதங்கின உடனே அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்ம முட்டை உடச்சி ஊற்றிட்டு நல்லா பரட்டிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஒரு சிம்பிளான முட்டை பொரியல் தாங்க இது. ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சமையலே தெரியாத பிகினர்ஸ் கூட இந்த முட்டை பொரியல் செஞ்சிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது போல் ஒரு அழகான ஷார்ட்ஸோட மீண்டும் நாம் சந்திக்கலாம் நண்பர்களே. முட்டை உடைச்சி ஊற்றியாச்சு. அவ்வளோதாங்க. இது 4 பரட்டிட்டா முட்டை பொரியல் ரெடி. சூப்பரான இந்த சிம்பிளான முட்டை பொரியலை செஞ்சு பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோழி கிச்சன் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். நன்றி. கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். அவ்வளோதான்.